நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இது சைட்வேஸில் போயிடுச்சு. இது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்காக இருக்கும். இந்த இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம அப்போ என்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டேன். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சேஃபராக போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இது எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இந்த இடத்துல இருந்து நம்ம பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம பண்ணுற அனாலிசிஸ் எல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம். இது மூலயமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எப்படி வந்துச்சு, இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிரேக் ஆச்சு, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோஸ்லையும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பண்ண அனாலிசிஸையும் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் அனாலிசிஸும் இருக்குது, சக்ஸஸ் ஆன அனாலிசிஸும் இருக்குது. ஸோ மறக்காமல் கண்டினியூஸாக இதை வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இதை நான் நல்ல ஒரு ட்ரெண்ட் லைனாக ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆனால் நம்ம எடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் என்ன இருக்குன்னா அகைன் மேலே போய் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன்சால்டேட் பண்ணியிருக்கு. ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா கன்சால்டேட் பண்ணியிருக்கு. இது 15 மினிட் டைம் ஃப்ரேம். ஓகேவா, இதை நம்ம 5 மினிட்லையோ இல்லை 1 மினிட்லையோ பார்த்தோம்னா நமக்கு நிறைய மொமெண்டம் இருந்திருக்கும். நான் பார்த்தீங்கன்னா 50 மினிட் வச்சுருக்கனால இது நல்லா கன்சால்டேட் பண்ணியிருக்கு. இதில் நம்ம எங்கேயுமே எடுக்க முடியாது சைட்வேஸில் இருக்கனால. நான் என்ன நினச்சேன்னா, ஓகே இது சைட்வேஸில் போயிடுச்சு. இது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக்காக இருக்கும். இந்த இந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா நம்ம அப்போ என்ட்ரிக்கு போகலான்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுட்டேன். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் சேஃபராக போகணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன்னா, இது எப்படி பார்த்தாலும் ஸ்ட்ரக்சர் பிரேக்கு. இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரேக் பண்ணட்டும் நம்ம என்ட்ரி போகலான்னு சொல்லி நான் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணால் எடுத்துக்கலாம்னு சொல்லி இங்கே போட்டு வச்சிட்டேன். எல்லாமே செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டேன். கரெக்டாக வந்துருச்சு இந்த இடத்துல. வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கலாம். கரெக்டாக என்ட்ரி எடுத்தோன்னே என்ன இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லி. 50% வந்துருந்துச்சுன்னா நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். பட் அது இங்கனக்குள்ளே தான் இருந்துச்சு. இங்கனக்குள்ளே நம்ம வச்சோம்னா அது என்ட்ரி எடுத்துருக்க தேவையே இல்லை. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஒரு 50% வந்துருச்சுன்னா அப்போ வேணால் வைக்கலாம். அதுக்கு ஒரு 70% வந்தப்போ நம்ம கொண்டு போய் லாஸ்ட்டாக எங்கே டார்கெட் முடிஞ்சோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கணும். ஓகேவா, அப்படி தான் வைக்கணும். இந்த இடத்துல நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம்னா அது ஒரு என்ட்ரிக்கான யூஸே இருந்திருக்காது. அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்க தேவையே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்க கிடையாது, நான் விட்டுட்டேன். நான் என்ன நினச்சேன்னா அகைன் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பட் அது பார்த்தீங்கன்னா உடச்சி மேலே போயிடுச்சு. இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆச்சு இல்லை, இந்த ஸ்ட்ரக்சரையும் பிரேக் பண்ணிடுச்சு. அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், சரி ஓகே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அடிச்சிடும்ட்டு. இருந்தாலும் எனக்கு இன்னும் ஒரு இது என்ன இருந்துச்சுன்னா, இது இங்கே ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி இருக்கா. ஓகே, அப்போனா இது ஒரு நல்ல சப்போர்ட்டு. இந்த எம் பேட்டர்ன் சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு அகைன் கீழே வரலான்னு சொல்லி வச்சுருந்தேன். வேறு வழியில் ஏன்னா நம்ம ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்க ஒன்றும், இல்லைன்னா டார்கெட் அடிக்க ஒன்றும், ரெண்டுக்கு நடுவில் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடாது எப்போயுமே. இருந்தாலும் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே இதை வந்து டச் ஆகிட்டு கீழே வரலான்ட்டு. இப்போ என்ன இருக்குன்னா இதையுமே பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன், அதில் பாருங்கள். இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுச்சு. இந்த அனாலிசிஸை பொறுத்தளவுக்கு கரெக்டாக தான் நான் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அக்ரெசிவாக கூட போகல. இங்கே போயிருந்தோம்னா அக்ரெசிவாக இருந்திருக்கும். ஆனால் இங்கே போயிருந்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம பிடிச்சிருக்கலாம், நிறையா பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாம். பட் இங்கே சேஃபாக போகணுன்னு நம்ம கொஞ்சம் தான் பிடிக்க முடிஞ்சு. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயிலிங் எஸ்எல் வைக்கல. ஒருவேளை நான் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தேன்னா நான் ட்ரெயிலிங் எஸ்எல் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. மேபி ட்ரெயிலிங் எஸ்எல் அடிச்சிருக்கலாம். இந்த இடத்துல சேஃபாக போனது ஏன் தப்பா இல்லை அக்ரெசிவாக போயிருக்கோமான்னு சொல்லி அதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனிவேஸ் முடிஞ்சு நம்ம ஒரு அனாலிசிஸ் தப்பாக நடந்துருச்சுங்கிறதுக்காக நம்மளோட பிளானை என்றைக்குமே மாற்றக்கூடாதுல்ல. ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இந்த அனாலிசிஸ் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கா. ஓகேவா, பார்த்திங்கன்னா மார்க்கெட் அப்படியே ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைடு வேஸில் போயிருக்கு. நான் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி நான் போட்டு வச்சுட்டேன். ஓகேவா, இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள், ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் பண்ணிருச்சு. சைடு வேஸ் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிடுச்சா, அண்ட் இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா, அப்போ இந்த இடத்துல 2 கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இருந்தாலும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா, நம்ம எப்போயுமே சொல்லுவோம்ல என்ட்ரி உடனே எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணி ரீடெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் என்ட்ரி எடுக்கணும். சப்போர்ட் பிரேக் ஆனாலும் சரி, ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனாலும் சரி, ரீடெஸ்ட் எடுக்கணும். அப்போ தான் என்ட்ரி போகணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகிருக்கா, நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். அகைன் கீழே வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. இப்போ மார்க்கெட்டு எடுத்துகிட்டு அகைன் கீழே வந்தோடனே
இதுதான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சப்போர்ட். ஓகேவா, இங்கே தான் பவுன்ஸ் ஆயிருக்கு. அப்போ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம என்ட்ரி போகலான்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் ஆயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரி போயிருக்கேன். ஆக்சுவல் டார்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வச்சிருக்கேன். 50% பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்கேன். இங்கே வந்து புக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் இங்கே வந்துட்டு அகைன் மேலே போயிட்டு கூட கீழே வரலாம். நம்ம அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைக்கக்கூடாது எப்பவுமே. ஏன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே போனாலும் போயிடும். அதுக்காக இங்கே வந்தோடனே நம்ம புக் பண்ணிடணும்னு சொல்லி நான் செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்தோன்னே நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கேண்டில் பார்த்தீங்கன்னா மேலே போய் க்ளோஸ் வச்சிருச்சு. இங்கே எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, என்னடா இப்படி ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணிடுச்சு. பட் இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி உள்ளே போய் ஒரு க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போ இது ஃபேக் மூவாக இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் அப்போயே முடிவு பண்ணேன். சரி, இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணுவோம், நம்பக்கூடாது எப்போயுமே. அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பையர்ஸ் உள்ள வர வச்சுட்டு கூட செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன ஆயிருக்குன்னா நம்மளை முடிச்சு விட்ருக்காங்க. ஓகேவா, என்ன ஆயிருக்குன்னா இங்கே போய் க்ளோஸ் வச்சுச்சுல, நான் அப்போவே நினச்சேன்னு சொன்னேன்ல. ஏன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அகைன் அந்த சப்போர்ட்டுக்கு மேலே போய் ஒரு க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கிதுன்னா பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சாரி, சப்போர்ட்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு சப்போர்ட் பிரேக் ஆகி கீழே வந்துட்டு அகைன் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக மாறிடுமா. அந்த ரெசிஸ்டன்ஸை திருப்பியும் பிரேக் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா சேம் அதே மாதிரி இங்கே பாருங்கள், செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அகைன் செல்லர்ஸை டாமினேட் பண்ணி பையர்ஸ்க்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ இதுவே ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு மார்க்கெட் பையிங் சைடு போக போகுதுன்ட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே போய் நம்ம எஸ்எல் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு ஃபேக் மூமெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரு. இது பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. சம்டைம்ஸ் இப்படி நடக்கும். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவராகவே நடக்கும். ஸோ ஒரு தடவை இப்படி நடந்துருச்சுங்கிறதுக்காக நம்ம என்றைக்குமே நம்ம அனாலிசிஸை மாற்றக்கூடாது. இந்த மாதிரி வந்தாலுமே நான் நெக்ஸ்ட் டைம் எடுப்பேன். எஸ்எல் அடித்தா அடிக்கட்டும், டார்கெட் அடித்தா அடிக்கட்டும், அவ்வளோதான். அப்படி தான் இருக்கணும். நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது நம்ம ஸ்ட்ராட்டஜியை. ஒரு ரெசிஸ்டன்ஸில் போய் அகைன் அண்ட் அகைன் டச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வீக் ஆகும்ல. அண்ட் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் டச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அது வீக் ஆகும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது வீக் ஆகலை, அது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகுது. ஏன்னா இப்போ ஒரு டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகிட்டு அகைன் கீழே வருது. செகண்ட் டைம் டச் ஆகுது, தேர்ட் டைம் டச் ஆகுது. அப்போனா என்ன ஆயிருக்குன்னா ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே டச் பண்ணியிருக்கு. அப்போனா பையர்ஸ் இதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க, உடைக்க முடியல. செகண்ட் டைம் பையர்ஸ் ட்ரை பண்ணுறாங்க, உடைக்க முடியல. தேர்ட் டைம் பையர்ஸ் உடைக்கிறாங்க, ட்ரை பண்ண முடியல. அப்போ 3 டைம் இந்த ரெசிஸ்டன்ஸை பையர்ஸ்னால் உடைக்க முடியலன்னா அப்போ இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. பையர்ஸ் பார்த்தீங்கன்னா இல்லை, செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. அதனால இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகேவா, ஓகே எஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதில் சொன்ன மாதிரி தான் நம்மளோட அனாலிசிஸ் எப்போயுமே சக்ஸஸ் ஆனாலும் சரி, ஃபெயிலியர் ஆனாலும் சரி, நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்போம்ல, அதை தான் ஃபாலோ பண்ணணும். ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. ப்ரூஸ்லே சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்கள்ல, எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 கலைகளில் கற்றுக்கிட்டவனை பற்றி கவலை இல்லை, ஒரு கலையை 1000 தடவை வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பான்ல, அவனை பார்த்தா எனக்கு பயம்னு சொல்லியிருப்பார். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ஒன்று பில்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே வச்சு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபெயிலியரே ஆகிட்டுருக்குன்னு சொல்லி மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஓகே கேஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், எந்த விதமான கால்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் இதில் கிடையாது. நீங்களும் இதை பார்த்து அனலைசிஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.